ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம February 26, 27, 28 அதுக்கப்புறம் March 1, 2 ஓகேவா மிஸ்ஸிங் டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் உள்ளதை இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா, ஃபைன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூபேன் ஹசாரிகா. ஸோ இவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பாரத ரத்னா அவார்ட் வின்னர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விருதுகள் அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். ரீசெண்டாக பிரதமர் வந்து அசாம் போயிருந்தப்ப இவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஏன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த பூபேன் ஹசாரிகா அப்படிங்கிறவர் எங்கே உள்ளவர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவரை பற்றி கேட்கலாம், அந்த ஒரு பர்சன் அப்படிங்கிறவங்கள பற்றி கேட்பாங்க. ஓகே, ஸோ அதை ரீசெண்டாக எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்குறாங்க, ஃபெமிலியர் பர்சன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இவரை பற்றின கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு மியூசிஷியன், அதுக்கப்புறம் பொயட், சிங்கர், ஆக்டர், இப்படி நிறைய திறமைகள் உள்ளவர். இவரோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதா கோந்தோ அப்படிங்கிறது இவரோட இன்னொரு பெயர். ஸோ இவருக்கு என்னென்ன விருதுகள் வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா. ஸோ பாரத ரத்னா வந்து 2019 கொடுத்துருக்காங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் எப்போ இறந்துருப்பார் அப்படின்னா 2011 இறந்துருப்பார். ஓகேவா, ஸோ இறந்ததுக்கு அப்புறம் 2019 தான் பாரத ரத்னா. அண்ட் பத்ம விபூஷன் ஆல்சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் 2012. பத்மஸ்ரீ வந்து 1977 தாதா சாஹேப் பால்கே 1992 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. ஸோ இவரை பற்றி என்ன அப்படி பேசுனாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிஜேபி ஆட்சி அஸ்ஸாமில் வந்ததுக்கப்புறம் நிறைய பாலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெண்டாக கூட ஒரு பாலம் கட்டி அந்த பாலத்துக்கு வந்து என்னென்னா இவரோட பெயர் வைக்கப்பட்டிருக்கு. யார்? பூபன் ஹசாரிகா. இவரோட பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்பீச்சில் வந்து குறிப்பிட்டு பிரதமர் அவர்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6வது இந்தியா ஜப்பான் கூட்டு இராணுவ பயிற்சி. ஓகே, ஸோ இதோட பெயர் என்னென்னா நிறைய டைம் பார்த்துட்டோம், தர்ம கார்டியன் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு வருஷம் ஜப்பானில் நடந்துச்சுன்னா ஒரு வருஷம் இந்தியாவில் நடக்கும். அப்போ 5வது கூட்டு இராணுவ பயிற்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் வந்து நடந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்தியா ஜப்பானோட கூட்டு இராணுவ பயிற்சி பெயர் என்ன அப்படின்னா தர்ம கார்டியன். அதுக்கப்புறம் கரியமில வாயு சமநிலை எட்ட இலக்கு அப்படிங்கிறது எஸ்பிஐ எப்போ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2055 நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இது வேர்ல்டு லெவலில் வந்து இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு டார்கெட் வந்து 2070 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ்பிஐ வந்து அவங்களோட நடவடிக்கைகள் மூலமாக இந்த கரியமில வாயு வெளியேற்றத்தை கம்மி பண்ணுறதுக்கு இலக்கு வந்து 2055 அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த போர்க்கப்பல் இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா INS குல்தார். ஓகே, ஸோ இது அப்படியே டைரக்ட் கொஸ்டின் தான், இது அப்படியே தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஒரு போர்க்கப்பல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம் நீருக்கடியில் அருங்காட்சியகமாக மாற்றப்பட இருக்குது. அதோட பெயர் என்ன அப்படின்னா INS குல்தார். அடுத்தது இந்தியாவில் கழுகுகள் அதிகமுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகே, கழுகுகள் எங்கே அதிகமாக இருக்குது? மத்திய பிரதேஷில் தான் அதிகமாக இருக்குது. துக்கோனோ மலை அப்படிங்கிற ஒரு எரிமலை. ஸோ இந்த எரிமலை எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியாவில். ஸோ நியூஸில் வர அந்த ஜியாகிரபிக்கல் ரிலேட்டட் பிளேசஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வர எக்ஸாம்ஸ்லலாம் அது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ டிஎன்பிஎஸ்சி அவங்க கொஷினோட ஸ்டாண்டர்டை ஹை பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி. ஸோ இது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில் இருக்க கோபாலபுரத்தில் தான் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது. அடுத்தது சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தில் முன்னோடியாக இருந்ததற்காக நிதி ஆயோக்கின் 3 கோடி ரூபாய் பரிசு பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா விருதுநகர். ஓகே, ஸோ அப்போது சுகாதாரம் ஊட்டச்சத்தில் முன்னோடியாக இருந்ததற்காக நிதி ஆயோக்கின் 3 கோடி பரிசு பெற்ற மாவட்டம் எது? விருதுநகர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ விருதுநகர் தான் ரீசெண்டாக அந்த ஒரு அவார்ட் வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னா அங்கே வந்து அந்த மெட்டர்னிட்டி மூலமாக, ஸோ குழந்தை பிறப்ப இறப்பு அப்படிங்கிறது, தாய் இறப்பு அப்படிங்கிறது 0 இல்லையா? ஸோ அந்த ஒரு அவார்டுமே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நிதி ஆயோக் அவார்டு வாங்கியிருக்காங்க, நிதி ஆயோக் தான் இது கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது எந்த ப்ரோக்ராமுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஜான்வரி 2018 நிதி ஆயோக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிதி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நிறைய டைம் நம்ம பார்த்துட்டோம், தனியாகவே வீடியோ கூட போட்டிருக்கோம் பாலிட்டி கிளாஸில்.
ஸோ அது பார்க்காதவங்க பாருங்கள். அண்ட் இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நித்தி ஆயோக்கோட தலைவர் யார், அண்டு இப்போது அதோட துணைத் தலைவராக யார் இருக்காங்க, சிஇஓவாக யார் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த முன்னேற விளையும் மாவட்டங்கள் அப்படிங்கிறது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 112 பின்தங்கிய மாவட்டங்களை ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணி, ஸோ அந்த மாவட்டங்கள் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக சில ஸ்கீம்ஸ் எல்லாம் ஸ்பெஷலாக அங்கே கொண்டு வருவாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த டிஸ்ட்ரிக்டை டெவலப் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ எத்தனை மாவட்டங்கள்னு பார்த்துக்கணும், 112. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து 2 மாவட்டங்கள் இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று விருதுநகர், இன்னொன்று ராமநாதபுரம். அதில் தான் இப்போ விருதுநகர் வந்து இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் முதல் கடல்வழி விமான நிலையம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, மகாராஷ்டிரா வதவான் போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து இந்தியாவோட முதல் கடல்வழி விமான நிலையம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டு இருக்குது. ஸோ இது யார் நிறுவுறாங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐ அப்படிங்கிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஏஏஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1995 ஏப்ரல் 1. ஸோ இது வந்து நமக்கு 10th ஸ்கூல் புக்லேயே இந்த டேட்டா அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 51வது கஜுராஹோ நடன விழா. ஸோ இந்த கஜுராஹோ நடன விழா, ஸோ கஜுராஹோ அப்படிங்கிறது எந்த மாநிலத்தை சேர்ந்த நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகே, ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஷின் தான். கஜுராஹோ எங்கே உள்ளது, மத்திய பிரதேஷில் உள்ளது. அடுத்தது சாட்சி பாதுகாப்பு திட்டம். ஸோ இந்த சாட்சி பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது எங்கே கொண்டு வரப்பட்டிருக்குன்னா ஹரியானாவில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, சாட்சி பாதுகாப்பு திட்டம் ஹரியானா. சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில். சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி நடைபெற்ற இடம் அபுதாபி. பசுமை மாற்ற கூட்டணி இந்தியா. ஓகே, ஸோ இதை தொடங்கிய நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க். ஓகே, ஸோ பசுமை மாற்ற கூட்டணி இந்தியா அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை எந்த கண்ட்ரி தொடங்கியிருக்காங்கன்னா டென்மார்க் தான் தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது ஒரு புக்கு, லைஃப் ஆன் மார்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் யார் எழுதியிருக்காங்கன்னா நமிதா கோகலே அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, லைஃப் ஆன் மார்ஸ் அப்படிங்கிற புக்கை எழுதினது யார், நமிதா கோகலே. அடுத்தது எய்ம்ஸை மாற்றியமைப்பதற்கான குழுவின் தலைவர் யாருன்னா விகே பால். ஓகே, எய்ம்ஸை மாற்றியமைப்பதற்கான குழுவின் தலைவர் யார், விகே பால். மக்களை தேடி மருத்துவம். ஸோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 5, 2021 கிருஷ்ணகிரியில் இருக்கிற சாமனப்பள்ளி அப்படிங்கிற பிளேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு தெரியும் இல்லையா, தொற்றா நோய்களுக்கு அந்த வீடு தேடி போய், அதாவது இந்த சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு வீட்டுக்கே போய் டெஸ்ட் பண்ணி மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கறது தான் இந்த மக்களை தேடி அப்படிங்கிற மருத்துவம் திட்டம். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் ஸ்கீம்ஸ் பற்றி ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பாங்க. அதில் தான் இதை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 18 டிசம்பர் 2021. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தப்போ 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அமௌண்ட், அந்த காப்பீட்டு திட்டம் மாதிரி, அந்த ஆக்சிடெண்ட் ஆகி அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறப்போ 1 lakh அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அதற்கான வரம்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 2 lakhs. ஓகே, ஸோ இது வந்து ரீசன்ட் டேட்டா. அடுத்தது முதல்வர் மருந்தகம். ஸோ முதல்வர் மருந்தகம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, எப்போ, February 24, 2025. ஸோ கம்மியான விலையில் மக்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கறது தான் வந்து இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறதோட நோக்கம். ஸோ 1000 மருந்தகங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னும் நிறைய கொண்டு வர இருக்காங்க. இதில் அந்த மெடிக்கல் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, வாலண்டியராக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 3 lakhs அப்படிங்கிறது மானியம் கொடுக்கப்படும் இந்த முதல்வர் மருந்தகம் திட்டம். ஸோ அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், மறக்கக்கூடாது. கப்பலை தாக்கி அழிக்கும் புதுமையான ஏவுகணை. ஸோ இது யார் இது பண்ணியிருக்கா அப்படின்னா டிஆர்டிஓ தான். ஸோ நமக்கு தெரியும் டிஆர்டிஓ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நேவல் ஆன்டிஷிப் மிசைல். ஓகேவா, நேவல் ஆன்டிஷிப் மிசைல், NASMSR அப்படின்னு சொல்லுவோம். அதான் கப்பலை தாக்கி அழிக்கும் புதுமையான ஏவுகணை.
அடுத்தது உலக தமிழாராய்ச்சி நிறுவன தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். ஸோ இவர் வந்து இவரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆகட்டும், ஸ்கூல் தமிழ் புக்கில் கூட இவரை பற்றி தனியாகவே ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. மெயினாக இவர் பார்த்தோம் அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாமை ஃபஸ்ட்டாக தமிழில் எழுதி கிளியர் பண்ணவர் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரியவர் தான். எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ரொம்ப ஒரு மோட்டிவேட்டட் பர்சன். ஓகே, ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அவர் தான் வந்து உலக தமிழாராய்ச்சி நிறுவன தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னா 1970. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம சென்னை தரமணியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இவர் வந்து எழுதின ஒரு முக்கியமான புத்தகம் பார்த்தீங்கன்னா ஜேர்னி டு சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை அப்படிங்கிறது இவரோட ஒரு முக்கியமான புத்தகம். இது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி பண்பாட்டு நாகரிகங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அப்படிங்கிறது இவர் எழுதியிருக்காரு. ஸோ இவருக்கு கூட ரீசனாக அந்த கனடா இலக்கியத்தோட்ட விருது அப்படிங்கிற ஒரு விருதெல்லாம் கொடுத்துருப்பாங்க 2024. ஸோ இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 9வது ராணி மா கைடின்லியூ விருது. ஸோ இந்த விருது வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மங்களம் ஸ்ரீனிவாசன். ஸோ இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்த விருது வாங்கியிருக்காங்க, அதனால இவங்க கொஞ்சம் முக்கியமானது. எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா ரங்கோலி, தஞ்சாவூர் ஓவியங்கள், ஸோ இதெல்லாம் இவங்க சூப்பராக டிசைன் பண்ணுவாங்க, அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது இந்தியாவின் முதல் பயோபாலிமர் ஆலை. ஸோ எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா யூபி. ஓகே, யூபியில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பி, லக்கிம்பூர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்க கும்பி அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்தியாவோட முதல் பயோபாலிமர் ஆலை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்தது முதல் சர்வதேச கார்பன் சந்தைகள் மாநாடு. ஸோ இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிரகிருதி அப்படிங்கிற நேமில் தான் நடக்குது. எங்கே நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான COP16 மாநாடு. ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம், பேசியிருப்போம். ஓகே, ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது காமனாக நடக்கக்கூடியது வேறு. ஃபஸ்ட்டாக 1995 பெர்லினில் நடந்திருக்கும். ஓகேவா, அது வேற. இது வந்து இந்த உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பாக நடக்கக்கூடியது. ஓகே, கன்வென்ஷனல் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது எங்கே இவங்க இப்போ COP16 நடந்திருக்குது இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா கேலி ஃபண்ட் அப்படிங்கிறது. ஓகே, கேலி ஃபண்ட். ஸோ கேலி ஃபண்ட் எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பானது COP16 மாநாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஃபேஸ் 1 அப்படிங்கிறது கேலி, கொலம்பியாவில் நடந்துச்சு. அண்ட் ஃபேஸ் 2 செகண்ட் மீட்டிங் வந்து ரோம், இட்டாலியில் நடந்திருக்கு. இந்த CBD இருக்குல்ல, உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக 1992 தான் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா 1993. ஓகே, ஸோ எந்த பிளேஸில் வச்சு இதை சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரியோ டி ஜெனிரோவில் வச்சு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக இருக்க நியூஸ் எங்கே பார்த்தாலும் அதை வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மான்ட்ரியல் ப்ரோட்டோகால், கியோட்டோ ப்ரோட்டோகால், ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்குது. செண்டாய் ஃப்ரேம் ஒர்க், இது எல்லாமே வந்து என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக, ஸோ சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரோட்டோகால்ஸ் சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கப்படும். அடுத்தது தேசிய தன்வந்திரி ஆயுர்வேத விருது 2025. ஸோ இது யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தாராசந்த் சர்மா, மாயா ராம் யூனியல் அண்ட் சமீர் கோவிந்த் ஜமத்கனி. ஓகேவா. ஸோ இவங்க 3 பேருக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பஞ்ச் திட்டம். ஸோ இந்த பஞ்ச் திட்டம் அப்படிங்கிறத யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசாவோட ஒரு திட்டம் தான் பஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ இது எதோட ரிலேட்டடானது அப்படின்னு தான் கேட்பாங்க. சூரியனோட தொடர்புடையது. ஓகேவா. ஸோ சூரியனோட அந்த சுற்றுப்புறவியல் அட்மாஸ்பியர் இருக்குது இல்லையா, அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் பஞ்ச் அப்படிங்கிற திட்டம். ஸோ ரீசெண்டாக வந்து நாசாவால் ஒரு மூன் லேண்டர் அப்படிங்கிறது இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பேர் என்னன்னா ஏத்தனா அப்படிங்கிறது. ஓகே, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பஞ்ச் அப்படின்னா சூரியனோட தொடர்புடையது, ஏத்தனா அப்படிங்கிற மூனோட தொடர்புடையது.
அடுத்தது ஒரு புத்தகம் ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இது வந்து கன்னட லாங்குவேஜில் உள்ள ஒரு புக்கு. இதை எழுதினது யாருன்னா பானு முஸ்தக். ஸோ இவங்க வந்து இந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸுக்கு இந்த இந்த புக் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் லேம்ப் எழுதினது பானு முஸ்தக். ஸோ 2024 புக்கர் ப்ரைஸ் யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்னி எர்பன். ஓகேவா? ஸோ உங்கள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம், ஜென்னி எர்பன்பெக். ஓகே, ஸோ ஜென்னி எர்பன்பெக் அப்படிங்கிறவங்களுக்கு தான் 2024 இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அடுத்தது வேர்ல்டு NGO டே. ஓகே, ஸோ NGO டே எப்போ? February 27. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து February 26, 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 28க்கானது அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா February 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நான் முதல்வன் திட்டம். ஓகேவா? ஸோ இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது 2022 March 1 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னா இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு கொடுக்குற ஒரு திட்டம் தான். ஸோ இதுக்கு கீழே கொண்டு வரப்பட்ட சேட்பாட் தான் என்னன்னா இளையா அப்படிங்கிற சேட்பாட் வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை Group 2 மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. அண்ட் அப்கமிங் எக்ஸாம்ஸில் சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் முதல்வன் திட்டம் அப்போ இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு அளித்து அதன் மூலமாக அவங்கள பெரிய பெரிய கம்பெனிஸில் பிளேஸ் ஆக வைக்கிறது, வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற திட்டம் என்ன அப்படின்னா நமஸ்தே அப்படிங்கிறது. ஸோ இது 2023 கொண்டு வரப்பட்டது. மனித கழிவுகளை மனிதனை அகற்ற அந்த நிலையை மாற்றி அதுக்காக கருவிகள் எல்லாம் கொடுத்து அந்த பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குற திட்டம் தான் இந்த நமஸ்தே அப்படிங்கிறது. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் கூட 2024 நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்ட் சானிடேஷன் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்ட் சானிடேஷன் ஈகோசிஸ்டம். ஸோ இதுக்கான டைம் பீரியட் எப்போ வரைக்கும் வச்சுருக்காங்கன்னா 2023-24 25-26 வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 மினிஸ்ட்ரிஸ்க்கு கீழே தான் இந்த நமஸ்தே அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்தது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். ஸோ இது நெம்மேலியில் 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. விழுதுகள் சேவை மையம் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சேவை மையம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது தான். அதே போல் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் 1998 நிறுவப்பட்டிருக்கும். தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் அப்படிங்கிறது 1994. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேசிய அறிவியல் தினம் February 28. ஸோ நமக்கு தெரியும் சர் சி வி ராமன் அவர்கள் ஒளிச்சிதறல் விதி, அந்த ஒளிச்சிதறலை கண்டுபிடிச்சது தான் வந்து தேசிய அறிவியல் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். 1928 கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இது வந்து ராமன் விளைவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுக்காக 1930 இவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ எப்போலேருந்து இதை தேசிய அறிவியல் தினமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 1987 இருந்து. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சிக்கான அறிவியல், பசுமை தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல். அதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான தீம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உதான் யாத்ரி கஃபே திட்டம். ஸோ இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னா மலிவு விலை உணவகம், விமான நிலையங்களில் மலிவு விலை உணவகம் அப்படிங்கிறது தான் இந்த உதான் யாத்ரி கஃபே அப்படிங்கிற திட்டம். ஃபஸ்ட்டாக 2024 டிசம்பரில் கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்டாக இப்போ சென்னையில் February 27 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே போல் உதான் விமான சேவைகள் அப்படிங்கிற திட்டம் 2016 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இந்த திட்டம் என்ன அப்படின்னா எப்படி பெருநகரங்களை விமான வழித்தடம் மூலமாக இணைச்சிருக்காங்களோ அதே மாதிரி கிராம பகுதிகளையும் விமான வழித்தடம் மூலம் இணைத்தல். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரரை போற்று படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எப்படி எல்லா ஃபேமிலிஸும் சின்ன சின்ன கூலி வேலை செய்கிறவங்க கூட ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான் இல்லையா? ஸோ அப்படி ஒரு ஆசையை நிறைவேற்றுறது தான் அந்த படத்தில் அந்த கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான் இந்த உதான் அப்படிங்கிற திட்டத்தோடைய ஒரு நோக்கம். ஓகே, ஸோ இது இப்போதைக்கு ஒரு 619 வழித்தடங்களில் செயல்படுத்தப்பட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 4வது பெரிய விமான நிலையம் எது அப்படின்னா நம்ம சென்னை ஏர்போர்ட் தான். ஸோ அப்போ மீதி 3 எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.
அடுத்தது தங்க அட்டை குடியுரிமை திட்டம், கோல்டு கார்டு அப்படிங்கிறது. ஸோ எந்த கண்ட்ரியில் கொடுக்குறாங்க அப்படின்னா அமெரிக்காவில். ஸோ அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரிஸ் பண்ணுறாங்கல்ல, ஹையர் எஜுகேஷன். ஸோ அவங்கள அப்படியே அங்கேருந்து கொத்தா தூக்கி அவங்க அமெரிக்கன் கம்பெனிஸில் வந்து பணிக்கு அமர்த்திக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோல்டு கார்டு அப்படிங்கிறது கொடுக்கலாம் அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ இது EP5 அப்படிங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் பிளானுக்கு மாற்றாக கொண்டு வந்தப்பட்டிருக்கு. இந்த EP5 அப்படிங்கிறது 1992 இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடியது தான். ஸோ அதே மாதிரி க்ரீன் கார்டு எப்படி இருக்குது லைக் தட், அதே மாதிரி தான் இந்த கோல்டு கார்டு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐநாவில் ஹிந்தி திட்டம். ஸோ ஐநா சபையிலேருந்து செய்தி பிற பொது நிகழ்வுகளை ஹிந்தி மொழியில் ஒளிபரப்பு செய்யும் திட்டம் தான் இந்த ஐநாவில் ஹிந்தி அப்படிங்கிற திட்டம். ஸோ இது ஆல்ரெடி இருக்கக்கூடியது தான், இதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஏப்ரல் 1, 2025 2030 மார்ச் 31 வரைக்கும் இது புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹிந்தி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கனால. ஓகே. ஸோ 5 ஆண்டு கால திட்டத்து 5 ஆண்டு எத்தனை வருஷத்துக்கு அதை புதுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ 5 இயர்ஸுக்கு 2030 வரைக்கும். ஓகே. ஸோ ஹிந்தி பேசும் மக்களிடையே சர்வதேச நிகழ்வுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஐநா செய்தியை ஹிந்தியில் ஒளிபரப்புவது முதன்மையான நோக்கம்தான். ஓகேவா. ஐநாவில் இருக்கிற செய்திகள் எல்லாம் ஹிந்திலையும் வெளியிடணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் நோக்கம். ஸோ இந்த ஒப்பந்தம் ஃபஸ்ட்டாக 2018 வந்து போடப்பட்டிருக்கும். அடுத்தது அரக்கோணத்தில் உள்ள CISF ஆட்சேர்ப்பு பயிற்சி மையம், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1969 மார்ச் 10 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ எதுக்கு நியூஸில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ராஜ ஆதித்த சோழன் அப்படின்னு சொல்லி இந்த பயிற்சி மையத்துக்கு நேம் வச்சுருக்காங்க. ராஜ ஆதித்த சோழன் தக்கோலம் அப்படிங்கிறது தான். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் பராந்தக சோழனோட பையன் தான் ராஜ ஆதித்த சோழன். ஸோ முதலாம் பராந்தக சோழன் தெரியும் இல்லையா, மதுரை கொண்டான். ஸோ அதே மாதிரி அந்த பொற்கூரை வேந்தவன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அண்டு இந்த ராஜ ஆதித்ய சோழன் வந்து தக்கோலம் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு போர் நடந்திருக்கும் 949 காலகட்டத்தில் சோழர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் இடையில். ஸோ அந்த போரில் வந்து ராஜ ஆதித்ய சோழன் வந்து நெஞ்சில் அம்பு பாய்ந்து இறந்திருப்பார். ஸோ வீர மரணம் அடைஞ்சதுனால அவரோட நினைவாக இந்த பிளேஸ்க்கு வந்து அவரோட நேம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட நம்ம ரீசனாக பார்க்கணும் அப்படின்னா விஜய் துர்க் அப்படிங்கிற பெயர் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது பார்க்கலாம். அந்த சிவாஜி அவரோட இது நினைவாக அந்த போர்ட்டுக்கு வந்து வச்சுருப்பாங்க ஒரு துறைமுகத்துக்கு. அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவர் இதில் தோட்டம் அம்ரித் பவன் இல்லையா. ஸோ அதோட நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த நேம் சேஞ்சிங் எல்லாம் நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகே, அது பார்த்துக்கலாம். அடுத்தது ஒருங்கிணைந்த போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம். ஸோ அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை அப்படிங்கிறது. ஓகே. ஸோ என்ன நேம்? கலங்கரை, தமிழ்நாட்டில். ஓகேவா. ஸோ இது வந்து கேட்கலாம். அடுத்தது பூஞ்சோலை அப்படிங்கிற நேம் வந்து அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜுவனைல் ஹோமோட நேம் தான் பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ விசா சிஸ்டம். ஸோ யார் கொடுக்குறாங்க அப்படின்னா UAE, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ப்ளூ விசா அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அடுத்தது FATFோட துணைத் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இதுதான் வந்து FATF. ஸோ 1989 இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸில் இருக்குது. இதோட துணைத் தலைவராக கில்ஸ் தாம்சன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கெல்லாம் வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அவங்களெல்லாம் வந்து லிஸ்ட் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. பிளாக் லிஸ்ட்டு, க்ரே லிஸ்ட் அந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணி பிளாக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அவங்க தான் வந்து இந்த FATF அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது ஹைப்பர் லூப் ட்ராக். ஸோ ஹைப்பர் லூப் ட்ராக் டெஸ்ட் ட்ராக் இது வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா IIT மெட்ராஸ், இந்தியன் ரயில்வேஸ் கூட சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. IIT மெட்ராஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சுன்னா 1959. இந்தியன் ரயில்வேஸ். ஸோ ஃபஸ்ட்டாக இந்தியன் ரயில்வே எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் IIT மெட்ராஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீசெண்டாக IRIS ஐரிஷ் ஷிப் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பாரத் கேன்சர் ஜீனோம் அட்லஸ்
அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ஹைப்பர் லூப் ட்ராக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஒரு குழாய் வழியில் அந்த ஸ்பீடாக அந்த ட்ரெயின் மாதிரி வர்றது தான். ஓகே, ஸோ வேர்ல்டு லெவலில் இது நிறைய கண்ட்ரீஸில் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ நமக்கும் இது ஐஐடி மெட்ராஸ் வந்து டெஸ்ட் ட்ராக் போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 hours ட்ராவல்ஸ் எல்லாம் 45 minutesக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது தெரியும். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. ஓகே, மார்வல் மூவிஸ்லாம் நிறையவே காட்டியிருப்பாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உலக புரத தினம், வேர்ல்ட் ப்ரோட்டீன் டே, February 27. ஸோ இதோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் வே டு ப்ரோட்டீன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அதே மாதிரி ரேர் டிசீஸ் டே, அரிய நோய்கள் தினம், இதுவும் February 28. வேர்ல்ட் ப்ரோட்டீன் டே 27, ரேர் டிசீஸ் டே வந்து February 28. ஓகேவா, அப்போ February 28 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ March 1, 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதிலே கொடுக்கலான்னு நினச்சேன், பட் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, 25 minutes போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டேட்டாஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றி கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.